பாகவத கதை கேட்டிடுவோம், ராகதாளத்துடன் பாடிடுவோம், சோகமோக படமாட்டோம், மகரிகமாய் பழகிடுவோம். கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம், கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். 5 வயசு குழந்தை துருவன். அந்த துருவன் தன்னுடைய சின்னம்மா திட்டினாள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அழுதுண்டே தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்கு போகிறான். தன்னுடைய அம்மாவும் சொல்கிறா, உங்கள் சின்னம்மா என்ன சொன்னாலோ அந்த பகவானை பூஜை பண்ணுறது தாண்டா உனக்கு ஒரே ஒரு உத்தமமான வழி, அந்த பகவானுடைய சரணத்தை போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாள். அதுவே ஒரு பெரிய உபதேசமாக கிளம்பிட்டான் காட்டுக்கு. அப்புறம் ஒரு குரு கிருபையும் அவனுக்கு சேர்றது. நாரதருடைய ஒரு உபதேசம், நாரதருடைய அனுகிரகம் கிடச்சி அங்கேருந்து மதுவனத்துக்கு வந்து தபசு பண்ணுறான். பகவானும் புறப்பட்டு பிருத்திய திதிருக்ஷயா கதா. எதுக்கு பகவான் வந்தான்னா, என்னுடைய பக்தன் 5 வயசு குழந்தை என்ன ஒரு நிஷ்டையா தபசு பண்ணுறான், அத்தகைய பக்தனை நான் பார்க்கணும் இல்லையா அப்படின்னு ஆசைப்பட்டுன்னு வந்தானாம். பிருத்திய திதிருக்ஷயா கதா. அப்படி பகவான் நேரில் வந்தாலும் துருவனுடைய தியானம் கலையலை. அப்படியே கண்ண மூடியபடியே உட்காந்துட்டு இருக்கான், தபசு பண்ணுறான். பகவான் கூப்பிடுறான், அவனுடைய நிஷ்டை கலையலை. உடனே பகவான் என்ன பண்ணினார், ஹிருதயத்தில் நாரதர் ஸ்தாபிச்சார் இல்லையா மானசீகமான மூர்த்தியை, அந்த மூர்த்தியை அப்படி மறைச்சாரோ இல்லையோ, என்னாச்சு அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா என்ன ஒரு ரூபத்தை இந்த 6 மாதமாக மனசில் தியானம் பண்ணிட்டு இருந்தானோ அந்த ரூபத்தில் பகவான் அப்படி காட்சி கொடுக்கவே சந்தோஷப்படுறான். ஓடி வந்து கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். பகவானை ஏதோ சொல்லணும்னு ஹிருதயம் துடிக்கிறது. ஆனால் வாக்கு வெளியில் வரலை. காரணம், குழந்தை 5 வயசு குழந்தை, என்ன வியாக்கரண சாஸ்திரம் படிச்சுட்டு வந்திருக்கும், என்ன விஷயம் தெரியும், எப்படி ஸ்தோத்திரம் செய்ய முடியும்? பகவானை ஏதாவது ஒரு விதத்தில் ஸ்தோத்திரம் செய்யணும் துடிக்கிறது அவனுடைய மனசு. அவனுடைய ஹிருதய துடிப்பை பகவான் கவனிச்சான். ஞானமயமான சங்கத்தை அப்படி கன்னத்தில் வச்சானோ இல்லையோ, அப்படி எல்லா ஞானமும் ஸ்புரித்து அப்படி பிரவாகமாக வெளியில் கொட்டது. அழகான ஸ்தோத்திரம். யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்தி தரஸ்வதாம்னா அந்யாம்ச்ச ஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். இப்போ எப்படியாவது வாக்குனால ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு தானே துடிச்சான். அப்போது அந்த வாக்கு இப்போ வெளியில் வருது. அதனால் முதல்ல அந்த வாக்கு கொடுத்தவன் அப்படின்னு சொல்லியே ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறான். வாச்சம் யோந்த பிரவிஷ்ய மம வாச்சம் இமாம் பிரசுப்தாம். வேதம் சொல்கிறது, சத்வாரி வாக் பரிமிதா பதானி தானி விதுர்பிராமணாயே மனீஷிணஹ குஹாத்ரீணி நிஹிதானேங்கஜந்தி துரியம் வாச்சோ மனுஷ்யா வதந்தி அப்படின்னு வேதம் சொல்கிறது. 4 விதமான வாக்கு இருக்குது. ஒரு வாக்கு பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படின்னு 4த்துக்கும் பெயர். முதல் வாக்கு பரா அப்படிங்கிறது நாபியிலிருந்து ஒரு காற்று கிளம்புறதான் வாக்கு, அது முதல் பரான்னு பேர். அப்புறம் மனசுலேருந்து ஒரு வாக்கு கிளம்புறது, அதுக்கு பஷ்யந்தின்னு பேர். புத்தியிலிருந்து ஒரு வாக்கு கிளம்புறது, மத்தியமானு பேர். அப்புறம் 4வது வாக்கு வைகரி அப்படிங்கிறது தான் நமக்கு வெளியில் பேச முடியறது. மற்ற 3 விதமான வாக்கு இருக்கு இல்லையா, எல்லா ஜந்துக்குமே பொது. அது பிறந்த அத்தனை உயிரினத்துக்கும் அது பொது. ஆனால் அதனுடைய வாய அமைப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பேசுகிற அந்த வைகரி வெளியில் வரத்துக்கான வாய அமைப்பு மற்ற ஜந்துக்களுக்கு அமையலை, அதனால் பேச முடியறதில்லை. ஆனால் மனசில் அதுக்கும் ஒரு வாக்கு இருக்குது. ஒரு எஜமானன் ஒரு பிடி சாதத்தை அப்படி எடுத்து போட்டால் ஒரு நாய் அப்படி வருது. நம்ம எஜமானி போட்டிருக்கார், அது சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வாக்கு கிளம்புறது. போகலாம், சாப்பிடுவோம் அப்படிங்கிற வாக்கு அதுக்கு மனசில் உதிக்கிறதே. அதனால தானே வாலாட்டின்னு அப்படியே வருது. அப்போது எல்லா விதமான வாக்கு, இந்த 3 விதமான வாக்கு எல்லா விதமான பிராணிகளுக்கும் பொது இருக்குது.
துரியம் வாச்சோ மனுஷ்யா வதந்தி. ஆனால் அந்த கடைசி வாக்கான வைகரி அப்படிங்கிறது தான் மனிதர்கள் பேச முடியறது. கண்டத்திலிருந்து அப்படி வெளியில் வரக்கூடிய வாக்கு. மற்ற 3 வாக்கு இருக்கு இல்லையா, அது மகான்களுக்கு நன்னா தெரியறதான். தானி விதுர்பிராமணா ஏ மனீஷிணஹா. அந்த மகான்களுக்கு பக்கத்தில் போனால் இதுதானே பேச வந்தே நீ அப்படின்னு ஒரு பதில் சொல்லிடுறார். இல்லை மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தேகம் வேற ஒரு ரூபத்தில் அதுக்கு நமக்கு பதில் சொல்லிடுறார். யாரோ ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணுற மூலமாக பதில் சொல்லிடுறார். இல்லை உபன்யாசத்தில் பேசுகிற விதத்தில் நமக்கு ஒரு பதிலும் கிடச்சிடுறது. அப்போது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பதில் சொல்கிறார். மனசில் இருக்கிற விஷயம் அவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிற ஒரே குழப்பம் நமக்கு. நம்ம யார்கிட்டையாவது தெரியாமல் பேசிட்டோமா, இவருக்கு விஷயம் போச்சா அப்படிங்கிற குழப்பம் ஏற்படுறது. ஆனால் அப்படி இல்லை, அவளுக்கு ஹிருதயத்தில் இருக்கிற வாக்கு நன்னா தெரியறதான். வேதம் சொல்கிறது தானி விதுர்பிராமணாயே மனீஷிணா. அத்தகைய ஞானிகள் மகான்கள் அத்தகைய மற்ற 3 வாக்கையும் தெரிஞ்சுக்கிறா. ஆனால் 4வது வாக்கு மட்டும்தான் மற்றவா மனுஷர்கள் பொது ஜனங்கள் தெரிஞ்சுக்கிறா. அப்படி அந்த 4வது வாக்கு மற்றவாளுக்கு மட்டும்தான் தெரியுது. அப்போது இது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த என்னுடைய வாக்கை எழுப்பினானே பகவான் அப்படிங்கிறார். யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தா. இது வரைக்கும் என்னுடைய வாக்கு ஒரு கால் தூங்கிட்டு இருந்ததுன்னா இது வரைக்கும் துருவன் பேசினதே இல்லையா. இப்போ அப்பா அவனுடைய ஆசனத்தில் போய் உக்காந்துக்கணும்னு போனான். சின்னம்மா திட்டினாள், ஓடி வந்தான், விக்கி விக்கி அழுதான், அம்மா கிட்ட பேசினான், எல்லாம் நடக்கிறத பேசியிருக்கானே. அப்போது இது வரைக்கும் ஊமையாவாக இருந்தான் துருவன். அப்படி இல்லை, இது வரைக்கும் பகவத் விஷயத்தில் பிரசுப்தாம், பகவத் விஷயத்தில் தூங்கிட்டு இருந்துதான் அவனுடைய வாக்கு. இது வரைக்கும் எந்த விஷயத்தில் நன்னா தலை தூக்கி ஆடித்து இந்த வாக்கை நான் லோக விஷயத்தில் எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு விளையாட்டு அப்படிங்கிற விஷயத்திலேயே இருந்ததாம் இவனுடைய வாக்கு. இப்போதுதான் எப்போ குருநாதருடைய கட்டாட்சம் ஸ்பர்ஷதீட்சை கிடைச்சதோ அப்படி அந்த துருவன் தலையில் கையை வச்சு ஸ்பிருஷ்டுவா அப்படிங்கிறார். தொட்டாரோ இல்லையோ, அந்த ஸ்பர்ஷதீட்சை கிடைச்சதோ இல்லையோ, அப்படி ஒரு பகவன் நிஷ்டை ஏற்பட்டுடுதே. இது வரைக்கும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா அப்படின்னு தோன்றது இல்லையா. குருநாதரை பார்த்த பிறகுதானே அது தோன்றது. குருநாதருடைய கிருபா கடாட்சத்தினால இன்னைக்கு என்ன வருதுன்னா பகவத் விஷயமான வாக்கு வருதான். அதுவும் இந்த பகவான் ஹிருதயத்தில் புகுந்து அது எழுப்புறான். யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம். பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசை வந்தது. ஆனால் அந்த வாக்கையும் எழுப்பி இப்படி ஸ்தோத்திரமும் பண்ண வச்சு என்னை பார்த்து அனுகிரகமும் பண்ண போகிறானே, அவனுடைய கிருபையை என்னத்தை சொல்லுவேன். சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அந்யாம்ச்ச ஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன். மற்ற இந்திரியங்களையும் அவன்தானே உயிர்ப்பிக்கிறான், எழுப்புறான். சிச்சக்தியா அப்படிங்கிறார். ஹிருதயத்தில் இருக்கிற அந்தர்யாமி ரூபமாக எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருந்துண்டு எல்லா இந்திரியங்களையும் செயல்பட வைக்கிறான். அந்த அந்தர்யாமி சம்பந்தத்தினால தான் சர்வேந்திரியங்களும் வேலை பண்ணுறது. இல்லைன்னா ஜடந்தானே. இந்த கல் அசையலை, இந்த ஜடப்பொருளான ஒரு கட்டையோ கல்லோ எதுவும் அசையறதில்லை. தானாக நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற எண்ணமும் அதுக்கு இருக்கிறதில்லை. தானாக பேசுறதும் இல்லை. ஆனால் நமக்கு அந்த எண்ணம் வருது. நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்குது, அறிவு இருக்குது. அப்போது இந்த இந்திரியமும் ஜடமன் எப்படி சொல்ல முடியும்? இந்திரியமும் செயல்படுறதே அப்படின்னு சொன்னால் இந்திரியத்துக்கு என் கை நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கைக்கு கிடையாது, கண்ணுக்கு கிடையாது. ஆனால் அந்த கண்ணு கை மூக்கு எல்லாம் எப்படி செயல்படுறதுன்னா ஹிருதயத்தில் இருக்கிற அந்தர்யாமி சம்பந்தத்தினால செயல்படுறது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா அந்த சம்பந்தம் விட்டு போன கை, அதாவது கை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் கை வெட்டப்பட்டு கீழே துண்டிச்சு கீழே விழுந்துடுத்து அந்த கை தானாக வேலை பண்ணுறதில்லை, எழுந்து நடக்கிறதில்லை, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறதில்லை, இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு துடிக்கிறதும் இல்லை. ஆனால் எங்கே இந்த தேகத்துக்கு அந்தர்யாமி சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த தேகம் வேலை பண்ணுறது. அந்த கை இல்லாத போனாலும் தேகம் வேலை பண்ணுறதே. அப்போது அந்த பகவான் உள்ளே இருக்கிறதுனால அகில சக்தி ஹரஸ்வதாம்னா இவ்வளவு சக்திமானான பகவான் ஹிருதயத்தில் இருந்துண்டு
எல்லா இந்திரியங்களையும் இப்படி செயல்பட வைக்கிறானே, அத்தகைய அவனுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறான். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.